பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். இந்த வீடியோ ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. என்னன்னா, இந்த காலகட்டங்களில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், அதாவது தேவ ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய பொல்லாத ஊழியர்கள், பொய் தீர்க்கதரிசிகள், பொய் போதகர்கள், கள்ள போதகர்கள், இவங்க எல்லாருக்குமே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டங்களே சொல்லிட்டாரு, என்னன்னா கடைசி காலத்தில் கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள் இவங்கெல்லாம் எழும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக நமக்கு தெரியும், ஜான் ஜப்ராஜ் ஒரு இஷ்யூ பண்ணார். அவர் இணையதளத்தில் ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருந்தார். அவருடைய ஒய்ஃபே அவர் டிவோர்ஸ் பண்ணுற மாதிரியும், இன்னொரு பெண்ணோட எனக்கு தொடர்புக்கு நான் அவங்கள திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு லீக் ஆடியோ ஒன்று போட்டிருந்தார். பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு போதகர்கள் இப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலாக இருக்கலாமா? ஒரு போதகர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா, ஒரு போதகர் செய்யக்கூடிய ஒரு செயலா? அது வேதத்தின்படி அப்படியே தெரியுது அவங்க கள்ள ஒரு போதகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ சார்லஸ் அப்படின்ற ஒரு போதகர் என்ன பண்ணாருன்னா, இணையதளத்தில் ஒரு வீடியோ லீக் ஆச்சு. அவருடைய சர்ச் மெம்பரோட, ஒரு சர்ச் பெண்ணோட ஒரு தவறான ஒரு உறவு கொள்கிற ஒரு வீடியோ லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு போயிட்டுருக்கு. நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை குறித்து நம்ம ஒரு சின்ன அவேர்னஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நான் பைபிள்லேருந்து ஒரு வசனங்கள் நான் படிக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டங்கொடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு. அதாவது இந்த இடத்துல ஏலிக்கு 2 குமாரர் இருக்கிறாங்க. அந்த 2 குமாரர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசாரிப்பு கூடார வாசலில் கூட்டங்கொடுகிற ஸ்திரீகளோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பான ஒரு உறவு கொள்கிறாங்க. ஸோ இந்த சார்லஸ் பண்ணுற மாதிரி தான் வேதத்திலுமே இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் கடவுள் அவங்களுக்கு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். கர்த்தர் இங்கு ஒரு பெரிய ஒரு நியாயத்தீர்ப்பை கொண்டுட்டு வர்றார். ஏன்னா இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவத்தையும் என்கரேஜ் பண்ணுற கடவுள் கிடையாது. அவர் பாவத்தை வெறுக்கிறவர். இந்த இடத்துல ஏலியோட 2 குமாரர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசாரிப்பு கூடார வாசலில் வருகிற ஸ்திரீகளோடு, அங்கே இருக்கிற பெண்களோடு அவங்க தவறான ஒரு உறவு கொள்கிறாங்க அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், யாரு? ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஏலிக்கு நன்றாக தெரியும். ஏன்னா ஏலி இந்த இடத்துல தேவனுடைய ஊழியக்காரன். ஏலிக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகள் ஒப்னியும் பினகாசும் மிகுந்த ஒரு தவறு பண்ணுறாங்க, பாவம் பண்ணிட்டு இருக்காங்க தேவனுடைய சந்நிதிக்கு விரோதமாக. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த இடத்துல அவங்க 2 பேரையும் கண்டிஷன் பண்ணி அடிச்சிருக்கணும். அவங்கள அந்த இடத்துல விட்டு மிகுந்த ஒரு, அவரே எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், அவங்கள கண்டித்து அவங்க பாவத்தை உணர்த்திருக்கணும். ஆனால் அந்த ஏலி என்ற தேவ ஊழியக்காரன் அதை செய்யவே இல்லை. அது ஒரு மிகுந்த ஒரு பெரிய ஒரு பாவமாக போயிடுச்சு. அதனால் கர்த்தர் அங்கே என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ந்து நான் படிக்கிறேன். நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஸோ மிகப்பெரிய ஒரு கான்சிக்வன்ஸ், ஒரு விளைவை அவங்க சந்திக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து நீங்கள் புதிய ஏற்பாட்டில் படிக்கும்போது கூட 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது கூட ஒரு இன்சிடெண்ட் அங்கே இருக்குது. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. எங்கன்னா ஒரு சபைக்குள்ளே. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். சபைக்குள்ளே விபச்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பவுல். ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளே சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறதே. கிறிஸ்துவை அறியாத மக்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, வேதத்தை படித்திருக்கிறேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பொழப்பு நடத்துகிற இந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சபைக்கு வர பெண்களோடு, சபைக்கு வருகிற இந்த சிறு பிள்ளைகளோடு சரி, வாலிபு பிள்ளைகளோடு சரி, தகாத ஒரு உறவு கொண்டுட்ருக்குறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள். என்னன்னா, இன்று ஒரு காலகட்டங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் இதுதான். நம்ம எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் நம்ம இவங்களை பற்றி ஒரி பண்ண மாட்டோம்?
இப்படிப்பட்ட அசால்ட்டாக பாருங்கள். இப்போ ஜான் ஜெபராஜ் வந்து ஒரு இஷ்யூ பண்ணார், தன்னுடைய ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறொரு பெண்ணை நான் வந்து திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவ்வளோ துணிகரமாக வந்து இணையதளத்தில் வந்து ஆடியோ போடுறாரு. ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே தான் வேதம் சொல்லுது, அவங்களுடைய மனசு வந்து இருமாப்பா அடைந்திருக்கு. முன்னாடி அந்த 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் படிச்சிடுறேன். இப்படிப்பட்டவங்க இந்த சார்லஸ், இந்த கள்ள போதகர் மாதிரி, இந்த ஜான் ஜெபராஜ் மாதிரி, இன்னும் நிறைய பேர் வந்து மாட்டாமல் இருக்கிற இந்த ஊழியக்காரங்க மாதிரி, இவங்களாம் யாருன்னா தேவ பக்தியின் வேஷத்தை வந்து தரித்து கொள்கிறாங்க. அந்த பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதும்போது இந்த 7ஆம் வசனத்தில் கண்டினியூ பண்ணுறாரு. நான் படிக்கிறேன். எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். அவ்வளோ வேதம் கிளியராக சொல்லிடுச்சு இவங்களை பற்றி. பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இவங்க போயிட்டு நுழைந்து அவங்கள வசப்படுத்துகிறாங்க. அதேமாரி தான் சார்லஸ் என்ற ஒரு கள்ள போதகர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட கூடுகை, இவரோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண் பிள்ளைகளோடு சுற்றி பெண்களாகவே இருப்பாங்க. இவருக்கு என்ன ஒரு ஊழியம் தெரியல. இவர் வந்து ஆண்டவர் இவரோட பெண்கள் மத்தியில் ஊழியத்தை கொடுத்துருக்காரா எனக்கு தெரியல. ஏன்னா இவருடைய ஆசை அங்கே திருப்தி பண்ணிக்கிறார். எங்கெங்கேயோ பெண்களை வந்து தொடுறாரு. கழுத்தில், மூக்கில், மூஞ்சில், உடம்புல எல்லா பகுதியிலுமே அவர் தொடுறாரு அந்த பெண்களை. எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. இவர் தேவனுடைய ஊழியக்காரனே இருக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லாதவர். அதான் வேதத்தில் இருக்குது. மறுபடியும் நான் படிக்கிற ஒரு வசனம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கிறேன். ஆகையால் கண்காணியானவன், சபையுடைய கண்காணி எப்படி இருக்குன்னா, குற்றம் சாட்டப்படாதவனும். ஆனால் இந்த ஊழியக்காரங்க என்னது, முதல் பாயிண்ட்லேயே கீழே விழுந்துட்டாங்க. எல்லாருமே இவர்கள் மேல் குற்றம் சாட்டுறாங்க. ஏதோ வேணும்னு சொல்ல, இவர்கள் பண்ண பாவத்தை தான் சொல்கிறாங்க. அடுத்தது, ஒரே மனைவியை உடைய புருஷனும். இப்போ ஜான் ஜெபராஜ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மனைவி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாரு, வேறு ஒரு பெண்ணோட பேசுகிறாரு, மனைவி டிவோர்ஸ் பண்ணுறாரு, நான் இவங்களை திருமணம் பண்ண போகிறேன்னு ஆடியோ போடுறாரு. இப்போ இந்த சார்லஸ் என்ற ஒரு கள்ள போதகரை பாருங்கள், மனைவி இருக்கும்பொழுதே சபை வருகிற பெண்களோடு உறவு கொள்கிறாரு. எவ்வளோ பெரிய பாவம். அடுத்தது, ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியம் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமத்தனுமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவங்க இருந்தால் தான் அவங்களுக்கு தான் குவாலிஃபைடு, அவங்க தான் பாஸ்டரிங் பண்ணணும், அவங்க தான் சபையோடைய கண்காணியாக இருக்கணும். ஆனால் இதுக்கு எதுக்குமே குவாலிஃபைடே இல்லாத இந்த கள்ள போதகர்கள் இன்றைக்கு சபையை நடத்தி கொண்டு சபையை சீர்கெடுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் கிறிஸ்துவத்துக்கும் ஒரு கெட்ட பேரை கொண்டுட்டு வராங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டா நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்துவ அல்லாத மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன ஐயோ சபைக்கெல்லாம் இப்போ போகவே கூடாது, சபைக்கு போனீங்கன்னா வச்சிங்களேன் பெண்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், பெண்களை பிடிச்சி அவங்க வந்து தவறான ரீதியில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வந்து கிறிஸ்துவத்தை குறித்து ஒரு தவறான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி கள்ள போதர்கள் மூலியமாக வந்துருச்சு. இப்போதைக்கு ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்க அப்படின்னாலே உதவி செய்கிறவங்க, அன்பாக இருக்கிறவங்க, பொறுமையாக இருப்பாங்க, அவங்களாம் வந்து பரிசுத்தமாக தான் போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துவத்தை பார்த்தா பயப்படுறாங்க. அவங்களா பெண்ணாசை பிடிச்சவங்க, பண ஆசை பிடிச்சவங்க, காணிக்க வாங்குறாங்க, தவறான போதனை போதிக்கிறாங்க, பேய் ஓட்டுன்னு சொல்லிட்டு ஏமாற்றி இருக்கிறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க சர்ச்சில், என்னென்னமோ கெட்ட பேர், பெண்களை பிடிச்சி இழிவான ரீதியில் வந்து பயன்படுத்திக்கிறாங்க என்பதெல்லாம் கெட்ட பேர் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் யார் ரீசன்னா, இந்த மாதிரி கள்ள போதகளை விட்டு இன்றுமே சபையினர் விலகாமல் அவங்களை என்கரேஜ் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு தப்பு. இப்படிப்பட்ட கள்ள போதர்களுக்கு விரோதமாக தான் நம்ம எழும்பணும் தவிர அவங்களை என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சபை என்டர்டெயின்மெண்ட்டாக போனதுனால இப்படிப்பட்ட பாவத்தை நீ செஞ்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நீ வந்து மெய்ப்பனாரு, உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன், நீ டான்ஸ் ஆடு, நீ பாட்டு பாடு, நீ வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு, நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன்று இன்று சபை மக்களுடைய கண்களுமே குருடாக இருக்குது. அதனால தான் பெண் பிள்ளைகளுக்குமே பைபிள் வந்து ஒரு விசேஷத்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. தீத்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்தும் அன்புள்ளவர்களும், 5ஆம் வசனத்தை நான் கண்டினியூ பண்ணுறேன், தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாய் இருக்கவும்
முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தீத்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த பாலிய ஸ்திரீகள், பாலிய பெண்கள், வயது பெண்கள் எப்படி இருக்கணும்னா, அவங்க தேவனுடைய வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு அவங்க வாழணும். இப்போ அவரோட தவறான உறவு கொண்ட பெண்கள், அந்த சபைக்கு போகிற பெண்கள்லாம் பாருங்கள், தேவனுடைய வசனம் இயேசு கிறிஸ்து தூஷிக்கப்படுற மாதிரியான ஒரு செயலையே, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்? அவங்களோட புருஷரிடத்தில் அன்பு கூறணும், அவங்க பிள்ளைகள் இடத்துல அன்பு கூறணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கள்ள போதர்கள் சொல்கிறத கேட்டுட்டு அவங்களிடத்தில் அன்பு கூறுறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி கள்ள போதர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த போதகர்கள்லாம் தங்களை எல்லாரும் மேன்மை பாராட்டணும், தங்களை எல்லாரும் பார்க்கணும் என்பதற்காக அவங்க காஸ்டியூம்ஸ் போடுறாங்க, அவங்க மேக்கப் பண்ணிக்கிறாங்க, எல்லாரையுமே இழுக்கத்தக்கதாக அவங்க நிற்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு தெளிவாக வேத வசனம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது, நீ உன் புருஷரிடத்துல, உன் பிள்ளைகளிடத்துல, உன் குடும்பத்திடத்துல மட்டும் நீ அன்பு செலுத்து. தேர்ட் பர்சன் தான் அவன், பாஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு தேர்ட் பர்சன் தான், உங்கள் குடும்பத்தோட அவங்க சேர்க்காதீங்கன்னு சொல்கிறார். ஸோ ஏன்னா இந்த முக்கியமான இந்த கள்ள போதர்களை குறித்து தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? கிறிஸ்டியானிட்டி, தற்போது இருக்கிற சபை மக்கள் இப்படிப்பட்ட போதர்களை விட்டு விலக வேண்டும் என்பது தான் வேதம் சொல்லுது. ஜான் ஜோபராஜ், அப்புறம் சார்லஸ், அப்படின்னு அநேக போதகர்கள் பாவத்தில், இந்த ஜெர்சன் எடிம்பரோ, இவங்கெல்லாம் வசனத்தை விட்டு விலகத்தக்கதாக போதனம் போதிக்கிறாங்க. உண்மையான கிறிஸ்துவத்தை போதிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட போதகளை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. தேங்க்யூ.